உயர்த்தி மேலே பார். எங்களது ஆன்மீக தந்தை நாங்கள் படித்து கொண்டிருக்கும்போது அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்வார். திங்க் ஹை, அதாவது நீங்கள் உயர்ந்து சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் எண்ணம் மேலே உயர்ந்து செல்லும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் உயர்ந்து நிற்கும் என்று சொல்வார். அதே போல நமது வழக்க மொழிகளில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொல்வார்கள். நீங்கள் சிந்திப்பது அனைத்துமே உயர்ந்த எண்ணங்களாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அதனது பொருள். இந்த சிந்தனையைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் நமக்கு சொல்லித் தருகின்றார். உங்கள் கண்கள் மேலே உயர்த்தி பார்க்கட்டும் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் கண்கள் மட்டுமல்ல, நமது எண்ணம் முழுக்க உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் அதனது பொருள். அதாவது நமது கண்களும் சரி, சிந்தனையும் சரி, எண்ணங்களும் சரி, எதிர்பார்ப்புகளும் சரி எப்பொழுதுமே உயர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் உயர்ந்த மனிதர்களாக உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பாக இன்றைய தினத்தில் எசாயா இறைவாக்கினர் கூறுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமே. அவரது சிந்தனைகளும் செயல்களும் எதிர்பார்ப்புகளும் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்பதாக இருந்தது. அந்த ஒரே காரணத்தால் தான் உயர்ந்த நிலையில் இருந்த அவர் உயர்ந்து சிந்தித்து, என்னை போலவே எல்லா மக்களும் மோட்ச பாக்கியத்திற்கு வந்து கடவுள் முன்பாக நிற்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த பூவுலகில் வந்து மனிதனாக பிறந்து எல்லோரையும் பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காக மீட்பராக செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். கடவுள் நமக்கு சொல்லித் தருகின்றது, நாம் அனைவரும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றுதான். நாம் எப்பொழுது உயர்ந்து நிற்க முடியும்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது உயர்ந்து நிற்க முடியும் என்பதை உணர்ந்து பார்த்து இன்றைய நாள் தயாரிப்பாக நமது கண்களும் சிந்தனையும் எண்ணமும் எதிர்பார்ப்பும் உயர்ந்து நிற்கட்டும்.